வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக எப்படி ஒரு ஹேண்ட் பர்ஸ் ரெடி பண்ணலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம பர்ஸ் வந்து இந்த ஃபேப்ரிக் வச்சு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து 32 இன்ச் அது மாதிரில 32 இன்ச் லென்த்து வந்து எடுத்திருக்கேன். இந்த விட்த் வந்து ஒரு 8.25 எடுத்திருக்கேன். 8 இன்ச் போகிறோம். நான் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கானது ஒரு ஸ்டிச்சிங்காக அந்த இது எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து ராங் சைடு எடுத்துக்கலாம். ராங் சைடு எடுத்துக்கிட்டு இதில் நம்ம வந்து 4 இன்ச்சுக்கு அது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு லைன் போடலாம். நம்ம இது மார்க் பண்ணிக்கிறதே போகிறோம். ஏன்னா நம்ம லைன் போட்டால் இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும் அப்படிங்கிறதுக்காக போட்டுக்கிறது. இதில் வந்து 1 அப்படின்னு நம்ம மார்க் நோட் பண்ணிக்கலாம். அந்த இதை அடுத்ததும் ஒரு 4 இன்ச்சு அது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இது வந்து 2 இந்த இதுலேயும் ஒரு சின்ன கோடு மாதிரி போட்டுக்கலாம். நம்ம அப்புறம் அதில் இந்த இடத்துல இருந்துட்டு அடுத்தது ஒரு 4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இது வந்து 3 இந்த 4 இன்ச்லேருந்து இதில் ஒரு லைன் போட்டுக்கலாம். நம்ம இது வந்து 3 இந்த இந்த 3 எடுத்ததுலேருந்து இன்னொரு மார்க் அதே மாதிரியே 4 இன்ச்சு இது வந்து 4 இந்த இடத்துலேருந்து ஒரு சின்னதாக லைன் போட்டுக்கலாம். நம்ம லைன் போட்டுட்டோம்னா நம்மளுக்கு மடிக்கிறதுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த இதை வந்து நம்ம இப்படி ரைட் சைடு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இப்படி ராங் சைடு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் ரைட் சைடு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த 4 இருக்கிறத வந்து இப்படி திருப்பி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இப்படி ரைட் சைடு எடுத்துட்டு அப்புறம் நம்ம வந்து இது இப்படி ராங் சைடாக வச்சு இதுலேருந்து இது வரைக்கும் இப்படி ஒரு ஸ்டிச் பண்ணிடணும். நம்ம இப்போ நம்ம இதை ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த 2 ஓரமும் ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ அதனால் இந்த இடத்த வந்து இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு லாக் ஸ்டிச் போட்டு இது தொடங்கி முடிக்கும் போது ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அதேமாரி இப்போ அடுத்த சைடையும் இப்போ ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம ஒரு அயன் பண்ணிவிட்டு அடுத்தது அப்புறம் இப்படின்னு தொடங்கிக்கலாம். நம்ம வந்து இப்போ பர்ஸுக்கு வந்து சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பேப்பர் கேன்வாஸ் வந்து எடுத்துருக்கோம். இது இந்த காலருக்குலாம் யூஸ் பண்ணுற மாதிரியானது கொஞ்சம் ஸ்ட்ராங்கானதாக இருக்கும். பேப்பர் ஃபியூஷனோட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் இருக்கும். இது வந்து எதுக்காகனா இது உள்ளெல்லாம் இது பண்ணுறதுக்காக. இது வந்து நான் 4 இன்ச் லென்த்தும் 8 இன்ச் விட்த்து எடுத்திருக்கேன். அது எதுக்குன்னா இந்த இடத்துல வர அந்த உள்ளுக்குள்ளே இதுக்கு கரெக்டாக அதில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கிறதுக்காக தான். இதுக்கு வந்து நம்ம இப்படி உள்ளே வைக்கலாம். இந்த வைக்க போகிறோம். இதில் நம்ம இப்போ வந்து 2 இடத்துலையுமே அந்த கேன்வாஸ் வச்சுட்டோம். இந்த 2 இடத்துலையும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ உள்ளே வந்து கை விட்டு இப்போ இந்த இடத்த போய் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இதை வந்து திருப்பிட்டோம். இதுக்குள்ளே வந்து இந்த கேன்வாஸை வைக்கலாம். நம்ம இப்போ அது உள்ளே போகிற அளவுக்கு வச்சுக்கலாம். நம்மளோட வசதிப்படின்ற மாதிரி வச்சுட்டு இது எல்லாமே ஒரு அயன் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது திருப்பிக்கலாம். நம்ம இப்போ வந்து கேன்வாஸ் வந்து இது உள்ளே விட்டு அயன் இல்லாமல் பண்ணிட்டோம். அயன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து அடுத்தது திருப்பிக்கிட்டு அதுக்கப்புறம் இப்படி இந்த கார்னர் இல்லாமல் நம்ம இந்த இது வச்சு விட்டு இந்த நீடில் விட்டு அப்படி அழகாக ஷார்ப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த புல் சைடு இல்லாமல் எதுவுமே தெரியாது. நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். நம்ம வந்து இதில் வந்து எப்படி இப்போ வந்து பட்டன் வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம பர்ஸ் வந்து இப்போ ரெடி பண்ணிட்டோம். அதில் வந்து நம்ம பட்டன் எப்படி வந்து இதில் பொருத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து மேக்னெட்டிக் பட்டன். இது நான் வாங்கியிருக்கேன். இதுக்கு இதை வந்து எப்படி இது பண்ணலாம் வைக்கலான்றதை நம்ம பார்ப்போம்.
இது மாதிரி வந்து ஒரு சீம் ரிப்பர் எடுத்துங்க. அதை வந்து இதில் நம்ம சென்டரில் ஒரு இடத்துல வச்சு இப்படி சின்னதாக வருது, இப்படி ஒரு சின்ன ஹோல் மாதிரி போட்டுக்கலாம். அந்த 2 இதை வந்து நம்ம இப்படி கரெக்டாக பார்த்துக்கணும். இதை பார்த்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து சின்ன ஹோல் மாதிரி போட்டுக்கணும். இந்த 2 மார்க் இந்த இடத்துல இந்த மாதிரி சின்னதாக மார்க் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம இந்த ஒரு லேயரை மட்டும் இப்படி பிடிச்சிக்கணும். ஒரு லேயரில் மட்டும் அது வர மாதிரி. வந்ததுக்கு பிறகு உள்ள நம்ம இந்த வாஷரில் கொடுத்து அதில் வாஷரில் கொடுத்து இப்படி அமைக்கி விட்டுடலாம். இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம் அந்த இதை உள்ளுக்குள்ளே. அதுக்கப்புறம் நம்ம இந்த இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த மேல் பார்ட் இந்த மேலே இது வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கான இந்த இது வந்துட்டு இதையும் வந்து இதையும் நம்ம இப்படி வச்சு பார்த்து இந்த இடத்த வச்சு பார்த்து ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிட்டு அதுலேயும் வந்து இந்த சீம் ரிப்பர் இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்கும். மற்ற எல்லாத்த விடவும் இது கொஞ்சம் கரெக்டாக அந்த ஹோல் போடுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இது இப்படி பண்ணிட்டு இந்த இடத்துல இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அந்த இதை இது மேலே இந்த வந்து இந்த சில்வர் இது தெரியுதுன்றதுனால இதை நான் மேலே வந்து ஒரு ஃபேப்ரிக் பட்டன் ரெடி பண்ணியிருக்கேன். அதை வச்சு நம்ம எப்படி அதை ஸ்டிச் பண்ணலான்றதை பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் பட்டன் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்மளோட ஃபேப்ரிக் பட்டன் எப்படி ரெடி பண்ணுறதுன்றது இருக்குது. அந்த லிங்க்கை நீங்கள் பார்த்துட்டு அதை எப்படி ரெடி பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு 4-5 ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே டைட் பண்ணி நாட் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஃபேப்ரிக் பட்டன் இல்லைன்னா கூட இப்போ கடையில் எல்லாமே வெவ்வேறு மாதிரியான டிசைன்லாம் கிடைக்கும். அது மாதிரி கூட நம்ம வாங்கி அது மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஒரு ஹேண்ட் பர்ஸ் ரெடி பண்ணிட்டோம். நம்ம ட்ரெஸ்ஸு இதெல்லாம் ஸ்டிச் பண்ணது போக மீதம் இருக்கிற கிளாத்லேயே நம்ம அழகாக இது மாதிரியானது ரெடி பண்ணிக்கலாம். பர்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதுவும் ஹேண்ட் பர்ஸும் அதே கலரில் இருக்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.